இப்போ உங்க இன்ஸ்டா ஃபீட் திறந்தாலே இந்த பென்குயின் பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பென்குயின்ஸ் சாப்பாட்டுக்கு ஒண்ணா நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பென்குயின் மட்டும் நின்று ஒரு மலையை பார்த்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பென்குயின் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த மலையை நோக்கி மட்டும் போக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இன்டர்நெட்ல நிறைய பேர் இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆக்ட்னு சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா? பென்குயின்ஸ் நேச்சுரலி ஒரு சோஷியல் அனிமல். அவங்க எப்பவுமே குரூப்பா தான் வாழ்வாங்க. அவங்க ரொம்ப பார்ட்னர் டிபெண்டன்ட் ஆன ஒரு கிரீச்சர். முக்கியமா அவங்க பயங்கர லாயலான ஒரு அனிமல். ஒரே ஒரு பார்ட்னர் கூட தான் லைஃப் லாங் இருப்பாங்க. இந்த மாதிரி எப்போ ஒன்னா இருக்கிற பென்குயின்ஸ்ல ஒரே ஒரு பென்குயின் மட்டும் அதோட குரூப் அண்ட் காலனியை விட்டுட்டு ஒரு மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அந்த பென்குயினுக்கு ஸ்ட்ரெஸ், லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கண்ட வெளிக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை எடுத்த டைரக்டர் பெர்னர் ஹெர்சாக் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நீங்க அந்த பென்குயினை கொண்டு வந்து அதோட காலனி கூட விட்டாலும் அது திருப்பி மலையை நோக்கி தான் போகும்னு சொல்றாரு. அந்த பென்குயின் வழிமாறி எல்லாம் போல தான் எங்க போறோம் தெரிஞ்சு கிளியரா தான் போயிருக்கு. அந்த பென்குயின் நினைச்சிருந்ததுன்னா அதோட காலனியோட நிம்மதியா சாப்பிட்டு லைஃப் ஃபுல்லா வாழ்ந்திருக்கும். ஆனா அந்த பென்குயின் அதோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எதையோ தேடி போறதுனால பாக்குற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா அது இருக்கு. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை வெளியே வந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்ற ஃபேக்ட் அந்த பென்குயினுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னமோ. ஸோ நீங்களும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வெளியே வந்து ஒரு வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்க. லாஸ்டா ஒன்று சொல்லிக்கிறேன், ஒன் டஃப் டெசிஷன் இன் யுவர் லைஃப் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப் டைம்.